ரொம்ப தீவிரமாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடியில் ஏந்துறது அவங்களுடைய விருப்பம், அவங்களோட ஆசை. அது மாதிரி நிறையா காணொளிகள் நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அண்ணன் சீமான் தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப நாள் காத்திருந்து அண்ணன்கிட்ட போய் குழந்தைய கொடுத்து ஒரு நல்ல தமிழ் பெயரை சூட்ட சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் கூட நம்ம பார்த்துருக்குறோம். உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி மழலையர் பாசறை அப்படின்னு ஒன்று வச்சு நடத்துதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நிறைய பெற்றோர்களும் தங்களோட குழந்தைகளை நாம் தமிழர் கட்சியின் மழலையர் பாசறையில் சேர்த்து விடுறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே தமிழ் தேசியனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அரசியல் தெரிஞ்சு அரசியல் ஞானத்தோடு நம்ம குழந்தை வளரட்டும் அப்படிங்கிறதான் அந்த பெற்றோர்களோட நோக்கமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ சமூக வலைதளத்தில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான மாதிரியே நேற்று பிறந்த ஒரு பச்சிலம் குழந்தை கையை உயர்த்தி புரட்சி வணக்கம் வைக்குது. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவா, அவங்க கையை தூக்குன மாதிரி ரெட்டலை சின்னத்தை காட்டின மாதிரி அப்படியே போஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சிலைகளே இப்போ அப்படி தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த மாதிரி அண்ணன் சீமானுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதுதான் கையை முறுக்கி அதை உயர்த்தி காட்டி புரட்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி அவர் நிற்கிறது தான். சீமானாலே இப்படி தான் பருப்பார், அவரோட போஸே இதுதான் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்குது. இவ்வளோ ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரங்களே ஒரு பொதுக்கூட்டத்திலையோ இல்லை வேறு எங்கேயோ ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்கனாலே அவங்க வணக்கம் செலுத்துறதே இந்த கையை உயர்த்தி தூக்கி தான் புரட்சி வணக்கம் செலுத்துவாங்க. அதான் அவங்களுடைய நடைமுறையே. அப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தீவிர தொண்டரனுடைய குழந்தை தானோ என்னவோ அண்ணன் சீமான மாதிரியே புரட்சி வணக்கத்தை வைக்குது. ஈழ விடுதலைக்காக நடந்த அந்த போரில் எண்ணற்ற மாவீரர்கள்லாம் இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனாலும் அவங்க புதைக்கப்பட்டாலும் இவங்க புதைக்கப்படலை, விதைக்கப்பட்டிருக்காங்க, திரும்ப முளைச்சி வருவாங்க அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. அது மாதிரி தான் என்னவோ இந்த மாவீரர்கள் தான் இன்றைக்கி நம்மளுக்கு பிள்ளைகளாக பிறக்கிறாங்களா, நம்மளுக்கு அடுத்த வாரிசுகளாக வராங்களா, அடுத்த தலைமுறையாக உருவாகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு என்ன தோணுது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது. நிச்சயமாக தமிழர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திராவிட அடிமை விலங்கு உடைத்தெறியப்பட்டு தமிழ் தேசிய சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நன்றி, வணக்கம்.